வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்ட மிக முக்கியமான தகவல்கள் மற்றும் நிரந்தர பட்டதாரி ஆசிரியர்கள் தேவை, மாதிரி பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் பணிமாறுதல், சில தடை, டெட்டில் நடந்திருக்க துரோகங்கள், இதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நொடி முதல் தமிழ்நாட்டின் கல்வி மாறுகிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இந்த தகவலை கொடுத்துட்ருக்காரு. கற்றலை இனிமையானதாக அனுபவமாக மாற்றுவோம். மாணவர்களின் புத்தக பை சுமை இனி குறைக்கப்படும். பாட புத்தகங்கள் வண்ண புத்தகங்களாக மாறும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இந்த தகவலை சொல்லிட்டாருங்க. இனி பாட புத்தகங்கள் அனைத்துமே வண்ண புத்தகங்களாக மாற்றுவோம் அப்படின்றதையும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லிட்டாரு. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் காலி பணியிடங்கள் விரைந்து நிரப்பப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அடுத்து அதுலேயே இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் காத்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ டெட்டில் நிறைய ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா சிறப்பு டெட்டு ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஜூலை 4-5 தேதிகளில் நடைபெற்ற சிறப்பு டெட் தேர்வில் கலந்து காட்டாற்று வெள்ளம் போல கரை புரண்டு எழுந்து வந்த கூற்று காரணம் வகை வினாக்கள் தேர்வர்கள் கூற்றுவனாக யமனாக அமைந்ததை கேள்விப்பட்டிருக்கோம். அதை உறுதிப்படுத்த ஒரு சிறிய சான்றிதழ் அப்படி எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஒரு வினாவிற்கு நீங்கள் 2 விடை தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் விடையை செலுத்த முடியும். ஆக ஆங்கில வழியில் சரியான வினாவை கொடுத்துவிட்டு தமிழ் வழியில் எழுதுவர்களை காய வைக்கும் அந்த அபூர்வமான மொழிபெயர்ப்பார்கள் வினாத்தால் அமைத்தவர்களை நாம் எதுவும் இங்கே கேட்க முடியாது. ஸோ ஆங்கிலத்தில் அதை வாசித்து பார்க்குறப்ப கரெக்டாக இருக்குமா, ஆனால் தமிழில் போடுறப்ப வினாத்தாளில் பிழை இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இறுதி செய்வதற்கு முன்பாக இது போன்ற அடிப்படை பிழைகளை சரி செய்வதற்கு வினாத்தாள் வடிவமைப்பாளருக்கு நேரம் இல்லையோ, போதுமான பணியாளர்கள் இல்லையா என தெரியவில்லை. இது போன்ற போட்டித் தேர்வு தகுதி தேர்வுகளை தமிழ் வழியில் எழுதுவர்களுக்கு அசாத்திய மன வலிமையும் துணிச்சலையும் வேண்டி இருக்கிறது. தேர்வுக்கு படிப்பதை விட இது மிக முக்கியமானதாக தெரிகிறது. வருங்காலங்களிலாவது இது போன்ற பிழைகளை தவிர்க்க ஆசிரியர் தேர்வு வாரியம் கவனமுடன் செயல்பட வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. ஸோ அடுத்து அந்த மாதிரி பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் பணியிட மாறுதலுக்கு தற்காலிக தடை அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அரசு மாதிரி பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் மற்றும் பணியிட மாறுதல் செல்ல பள்ளிக்கல்வித்துறை தடை விதித்துள்ளது. இது குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தமிழகத்தில் 38 மாவட்டங்களிலும் மாதிரி பள்ளிகள் இயங்கி வருகின்றது. மாற்றுப்பணி மற்றும் மாணி மாறுதல் இப்பள்ளிகளில் பணியாற்றி வரும் முதுநிலை ஆசிரியர்கள் கணினி பயிற்றுனர்கள் கடந்த ஜூலை 8ஆம் தேதி வரை நடைபெற்ற பொது மாறுதல் கலந்தாய்வில் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டது. இதையடுத்து முதுநிலை ஆசிரியர்கள் கலந்தாய்வில் பங்கேற்று வேறு மேல்நிலை பள்ளிகளை தேர்வு செய்து இடமாறுதல் ஆணைகளை பெற்றும் கொள்ளலாம். தற்பொழுது நிர்வாக காரணங்களுக்காகவும் ஏற்கனவே ஆசிரியர்களுக்கு மாதிரி பள்ளிகளில் சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மாதிரி பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் நலன் கருதியும் அந்த ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக மாதிரி பள்ளியை மாற்று பணியில் ஈடுபட ஆணை வழங்குமாறும் தமிழ்நாடு மாதிரி பள்ளி குழும உறுப்பினர் செயலாளர் கேட்டுக்கொண்டுள்ளார். மீண்டும் மாதிரி பள்ளிகளிலேயே மாற்றுப்பணி வழங்கப்படுகிறது. மறு உத்தரவு வரும் வரை மாதிரி பள்ளிகளில் அவர்கள் மாற்றுப்பணியில் ஈடுபடும் வகையில் பணி விடுப்பு ஆணை வழங்க வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பணிபுரியவில்லை என உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட வேண்டும் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிடுறாங்க. அதே போல மாதிரி பள்ளிகளில் மாற்றுப்பணிக்கு செல்வதால் அப்பள்ளிகளில் கற்பித்தல் பணியை தொடர பள்ளி மேலாண்மை குழு SMC மூலமாக தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கப்பட வேண்டும் என்று இவ்வாறு அதில் குறிப்பிட்டு சொல்றாங்க. அடுத்து நிரந்தர பட்டதாரி ஆசிரியர்கள் தேவை. தென்காசி மாவட்டம் சிவகிரி சேன தலைவர் மேல்நிலைப் பள்ளியில் காலியாக உள்ள 2 பதவிகளுக்கு தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. பட்டதாரி ஆசிரியர் பதவி ஓகேங்களா, தமிழ் நிரந்தரம், இன சுழற்சி SC ஆதி திராவிடர், கல்வி தகுதி BA BEd தமிழ் டெட்டு பதவி. அடுத்து பட்டதாரி ஆசிரியர் தமிழ் நிரந்தரம், இன சுழற்சி MBC மற்றும் DNC, கல்வி தகுதி BA BEd தமிழ் வித் டெட்டு, மாத சம்பளம் அரசு விதிமுறைகளின்படி. விண்ணப்பங்கள் சேர வேண்டிய கடைசி நாள் 25/7/2026. எந்த அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பம் அனுப்பணும் பார்த்தீங்கன்னா, செயலர் சிவகிரி சேனை தலைவர் மேல்நிலைப்பள்ளி, சிவகிரி 627757,
தென்காசி மாவட்டம். தொடர்பெண்கள் 8489518940 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஏதாவது சந்தேகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. நண்பர்களே, அடுத்து பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு புதிய அரசாணையை பள்ளிக்கல்வித்துறையில் வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான ஒரு மாறுபட்ட ஜிஓவை தமிழக அரசு வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ ஆண்டு வாரியாக டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய ஆசிரியர் பட்டியல் எல்லாமே தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மறு நியமன தேர்வின்றி ஆசிரியர்களை நியமிக்க பட்டதாரி ஆசிரியர்கள் மாபெரும் போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாபெரும் போராட்டத்தால் புதிய அறிவிப்புகள் வெளியிடுதல் தடை இருக்கலாம். புதிய தேர்வுகள் குறித்தும் இன்னும் அறிவிப்புகள் வரவில்லை. பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.